பிரைஸ் தி லார்ட். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8 இம்மாத வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இனி கடந்து செல்ல எனக்கு ஒரு வழியும் இல்லை என்ற ஒரு இறுதி நிலையில் இருக்கலாம். அடுத்து எத்திசை நோக்கியும் பயணம் செய்ய வாய்ப்பில்லாதது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆயினும் அந்த இறுதி புள்ளிக்கு வந்த பின்னர் ஒரு புதிய வழி தோன்றும். தேவனிடத்தில் விசுவாசம் வைப்போருக்கு என்றுமே பயணத்தை தொடர்ந்து செல்ல ஒரு வழி ஆயத்தமாக இருக்கும். ஆனால் நாம் செல்லுகிற பாதையின் இறுதியின் புள்ளியை காணும் வரை அது நம் கண்களுக்கு புலப்படாது. செங்கடலை நெருங்கிய இஸ்ரவேலருக்கும் அதே நிலைதான். ஆனால் யாரும் நம்ப முடியாத ஒரு புதிய பாதையை தேவன் அவர்களுக்கு தந்தார். ஏசாயா 41:3 தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்க பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி பார்த்து தைரியமாயிருப்போம். நாம் கடந்து செல்ல ஒரு பாதை இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். விரைவில் அது வெளிப்படும். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றபடியாய். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களுக்கு புதிய வழியை காண்பிக்கிற தேவனே, நீரே இந்த பூமிக்கு ஒளியாக வந்தவராக இருக்கிறீர். இந்த நாளிலும் அந்த வெளிச்சத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுவீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இருக்கும் நல்ல பிதாவே.